என் இனிய அன்புள்ளங்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார். தூய ஆவியானவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கடல் அலை தாளாட்டும் அன்னையே, வேளாங்கண்ணியே, எங்களுக்காக பரிந்து பேசும். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி. நாம் இன்று 5:5:24 இருக்கிறோம். நாம் சொல்ல வேண்டியது, தினமும் உம்முடைய கருணை கண்களை எங்கள் மீது திருப்பி அருளும் இயேசுவே. நாளை நாம் செய்ய வேண்டியது, முதல் சனியன்று அன்னை மரியாவின் பெயரால் உபவாசம் இருந்து ஜெபிப்போம். 18, 42, 43, 44, நீதிமொழிகள் 8, 33, 34. இன்றைய வாசகம் திருத்துதர்கள் பணி நூலிலிருந்து 10, 25, 26, 34, 35, 44, 48. தூய ஆவியின் கொடை பிற இனத்தவருக்கு மீது பொழியப்பட்டது. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் 4, 7, 10. கடவுள் அன்பாயிருக்கின்றார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 15, 9, 17. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நாம் இந்த மாதாவின் மாதத்தில் இருக்கிறதுனால மாதாவினுடைய அற்புதங்களை நாம் தினமும் தியானிக்கிறது நல்லது. அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்றதுக்காக உங்களுக்கு ஒரு சுருக்கமான ஒரு சுருக்க கதை பாருங்கள். கதை இல்லை, இது நடந்தது. நடந்த உண்மை வரலாறு. இது அன்னை மரியாவின் மாசற்ற இதயத்தின் பெயரால் துவங்கப்பட்ட சபையின் வரலாறு. என்னென்னா 1836ஆம் ஆண்டு பாரிஸ் நகரில் வெற்றி அன்னை என்ற ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துக்கு ஒரு பங்கு தந்தை போஸ்டிங் போடுறாங்க. அப்போ அந்த பங்கு தந்தை அந்த பங்கில் பதவியேற்ற பிறகு அந்த பங்கு மக்கள் தாறுமாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தவறான பாதையில், இறை பற்று இல்லை, சரியாக கோயிலுக்கு வரதில்லை. இதெல்லாம் பார்க்கும்போது பங்கு தந்தைக்கு மன கஷ்டமாக இருக்குது. உடனே இயேசுவின் திரு இருதயத்தின் பெயரால் அன்னை மரியாவின் மாசற்ற திரு இருதயத்துக்கு ஒரு சபையை நம்ம தொடங்கணும், இந்த மக்களை நம்ம கொண்டாடணும் அப்படின்ட்டுன்னு பேராயருக்கு உயர் மறை மாவட்டத்துக்கு ஒரு லெட்டர் போடுறாரு. அப்போ பேராயரும் அவர் லெட்டரை அக்செப்ட் பண்ணி, சரி நீ துவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவருக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. மக்களை இவர் கூட்டி சேர்த்து எல்லாரையும் மனமாற்றம் செய்து பாவிங்களுக்காக ஜெபிக்க செய்து லட்சக்கணக்கான மக்கள் மனம் திரும்பி இன்றைக்கி இந்த சபை ஏராளமான வேகமாக வளர்ந்து மக்கள் பல தீய வழிகளிலிருந்து விட்டு மனமாற்றம் அடைந்து பெரிய புகழ்பெற்ற சபையாக இன்றைக்கி அங்கங்கே பல கிளைகள் உருவாயிருக்கு. ஸோ இந்த திருச்சபையில், இந்த சபையில் கிறிஸ்தவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும்போது மனமாற்றத்திற்காக ஜெபிக்கவும் மற்றவங்களை ஊக்குவிக்கவும் தான் இந்த சபை இருக்குது. இதனுடைய சிறப்பு பலன் அதுதான். இந்த சபையின் வழியாக அன்னை மரியாவுக்கு எண்ணற்ற அருங்குறிகளை, பாவிகள் கழித்த மனமாற்றம், வரலாறு, நோய் நொடிகள் குணமானது, துன்புறுவோர் அடைந்த ஆறுதல், இது எழுத ஆரம்பித்தா புக்காக நம்ம படிக்கணும், அந்த அளவுக்கு இருக்கும். அதனால் இந்த 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 குருனுடைய குறையை தீர்த்து வச்ச அன்னை மரியாள் இதோ நம்மளுடைய குறையும் தீர்த்து வைக்குவாங்க. நாமும் ஒரு நாள் அன்னை மரியாளின் சீடர்களாக மாறுவோம். இதோ நமக்குள் இருக்கும் தீய சிந்தனைகள், தீய எண்ணங்கள், பிறரை ஏமாற்றுவது நம்மளுடைய மனமாற்றத்திற்கு அது தடையாக இருக்குதுன்னா நம்ம அதை எல்லாவற்றையும் விட்டு அன்னை மரியாளிடம் திரும்பி வருவோம். அன்னை மரியாளுக்கு உரிய குணங்கள், அன்னை மரியாளை இஷ்டன்றதை விட அன்னை மரியாளுக்குரிய குணங்கள் நம்மக்கிட்ட வரணும். அதுக்காக நாம் அன்னை மரியாளிடம் தினம் ஜெபமாலை ஜெபிப்போம். குடும்பத்தில் கெபியில் ஜெபமாலை ஜெபிப்போம். அன்னை மரியாளின் சீடத்திகளாக வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.